அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இடியாப்ப ரெசிபி எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். ஒரு கடாயில் வெந்நீர் தண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்து அந்த வெந்நீரை இறக்கிடணும். இறக்கி அதில் நம்ம தேவையான அளவு பச்சரிசி மாவை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டோம்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம்ல இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். வந்தோடனே அந்த மாவை இடியாப்ப குழல்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு இந்த மாதிரி இடியாப்ப குழல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் வச்சிடணும். வச்சிங்கன்னா இட்லி கொப்பரையை மூடிட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடும். இதில் நம்ம வெந்நீர் தண்ணி சேர்த்துருக்கனால நல்லாவே இடியாப்பம் வெந்துடும். சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்கிற சமயம் பார்த்து நம்ம இடியாப்பத்தை இறக்கிடணும். இப்போ நம்ம இடியாப்பத்தை இறக்கிடுவோம். பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்மளுக்கு இடியாப்பம். இந்த தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பூ உரைச்சி சீனி வச்சியும் நீங்கள் இடியாப்பத்தை சாப்பிட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டான டெக்ஸ்டரில் நம்மளுக்கு இடியாப்பம் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது இடியாப்பம் வந்திருக்கு நம்மளுக்கு. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.